உங்க கையில மறுத்து போற மாதிரி இல்ல அங்கங்க பின்னு வச்சு குத்துற மாதிரி இல்ல கூசுற மாதிரி ஃபீலிங் இருக்கா? இது அங்க இருந்த மசிலோ இல்ல பிளட்னாலயோ பிரச்சனை கிடையாது. உங்க நெக்ல இருந்து வர நர்வ்னாலதான் இந்த பிரச்சனை தெரியுது. இது எதனால வருது? நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து மொபைல் போன்ஸ் லேப்டாப் யூஸ் பண்றோம், இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். இல்ல நம்மளோட ராங் பாஸ்டர் அதுவும் சரியில்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சென்சேஷன் அதிகமா தெரியும். இது நம்ம எப்படி வீட்டுல இருந்தே கண்டுபிடிக்கலான்றது நான் சொல்றேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட நெக் ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ உங்களோட நம்னஸ் தெரியுதான்னு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரிஸ்ட் பொசிஷன் மேலே கீழே இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு நம்னஸோ இல்லை பெயின் ஏதாவது தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க. தேர்ட் ஒன் என்னன்னா, நீங்க நைட்டு தூங்கும் போதோ இல்லை விடிகாலம் எழுந்துக்கும் போது எனக்கு ரொம்ப கை மறுத்து போயிருக்கு இல்லை ஒரு சைடு ஃபுல்லாவே மறுத்து போகுது, அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சடனா ஒரு வீக்னஸ் இல்லை ஃபேஸ் ஸ்லண்ட் இல்லை ஸ்பீச் சரியா வரல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா உடனே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. சிம்பிளா ஒரு 3 எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை வீட்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக் சைடு ஸ்ட்ரெச். ஸோ ஸ்ட்ரைட்டா நின்று உங்களோட ஹெட் மேல ரைட் சைடு ஒரு ப்ரெஷர் கொடுங்க. 10 செகண்ட் ஹோல்ட், 5 டைம்ஸ் ரிப்பீட். ஸோ இது நம்ம 2 சைடு பண்ணும், ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் ரிஸ்ட் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ். ஸோ கையை ஸ்ட்ரைட்டா வச்சு உங்களோட ரிஸ்ட்டை கீழே பார்த்த மாதிரி பிடிச்சிட்டு ஆப்போசிட் ஹேண்டை ஒரு ஜென்டில் ப்ரெஷர் கொடுங்க. ஸோ 10 செகண்ட் ஹோல்ட், 5 டைம்ஸ் ரிப்பீட். ஸோ அதே மேலே பார்த்த மாதிரி சேம் 10 செகண்ட் ஹோல்ட், 5 டைம்ஸ் ரிப்பீட். ஸோ சேம் அதே எக்ஸசைஸை உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பண்ணணும். 10 செகண்ட் ஹோல்ட், 5 டைம்ஸ் ரிப்பீட், 10 செகண்ட் ஹோல்ட், 5 டைம்ஸ் ரிப்பீட். தேர்ட் எக்ஸசைஸ் நர்வ் கிளைடிங் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க ஹேண்டை ஸ்ட்ரெயிட்டா நீட்டணும். உங்க பாம் அதரை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்லோவா உங்களோட ஃபிங்கர்ஸை க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க, போத் ஹேண்ட்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்க்ரீனை ஐ கான்டாக்ட் லெவலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்டு குத்துது குடையுதுன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேர் பண்ணுங்க.